ஓரிரு நாட்களில் நியாய விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை அமைச்சர் KR பெரியகருப்பன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் மருந்தகம், பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டதால் நியாய விலை கடை ஊழியர்கள் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். ஓரிரு வாரங்களில் நியாய விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் எனவும் அவர் கூறினார். முதல்வர் மருந்தகத்தில் மலிவு விலையில் மருந்துகள் விற்கப்படுவதால் மக்கள் பயனடைவார்கள் என்று கூறிய அவர், பண்ணையார் பாணியை விஜய் பின்பற்றலாம், அது திமுகவினரிடம் இல்லை என்று தெரிவித்தார். ஓரிரு நாள்ல எல்லாம் சரியாகிறது. அதுவும் இப்பொழுது இருக்கிற காலி பணியிடங்களை விட கூடுதலாகவே 300 மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நடந்து தேர்வு நடந்துச்சு. தேர்வுகள் உட்பட்டு அந்த முடிவுகளுக்கான பணிகள் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இடையில பொங்கல் தொகுப்புகள் கொடுக்க வேண்டியது இந்த துறையினுடைய பணியாக இருந்தது. அது ஒரு 10 நாள் அந்த பணிகள்ல இருந்தாங்க அலுவலர்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளியவர்கள், நடுத்தவர்கள், எல்லா தரப்பு மக்களும் பயன்படுகின்ற வகையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீட்டியிருக்கின்ற ஒரு உன்னதமான திட்டம் முதல்வர் மருந்தகம்.